வெக்க பூரா என் மேலே அடிக்குது. சரிமா, உனக்கு பிடிக்கலனா உள்ள போய் இரு, அம்மா எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டு வந்து தாரேன். அத ரெண்டு சட்டியிலும் போட்டாச்சுல, வேற எங்க இருந்து உள்ள போறது? ஒண்ணுனா நீ எப்ப வேணாலும் செய்யணும் விட்டுருக்கணும். இந்த ஒரு தடவை ஊத்துனதை எடுத்து போட்டு நான் உள்ள கேஸ்ல வச்சு செய்ய போறேன். இதுலயே செய்யுமா, அம்மா இங்க ஒத்தையில செய்யல. காக்கா தூக்கிட்டு போயிருமாக்கா. பேச்சு தனிக்கு பக்கத்துல நீ இருப்பா, எனக்கு நல்லா இருக்கும். புவார் அடிக்காம இருக்கும்ல, அதுக்குதாம்மா. அதுக்காக இந்த நெருப்புலயே நான் நிக்கணும்னு ஒரு ஆசை. சரிம்மா, சூடு இப்ப காத்து நின்றா. ஆமா, காத்த கூட நீ நிறுத்தி விடுவ. என்ன பாத்துட்டே இரு, சொத்த நேரத்துல மழை கொட்டினாலும் கொட்டும். அப்புறம் முறுக்கு எந்தாலும் பறக்குது, பணியாரம் எந்தாலும் வாடுதுன்னு தெரியாது. அவளத்தை அள்ளிட்டு உள்ளதான் கொண்டு போனா, அதனால முன்னகுட்டியே பேரும் வந்துரு. மழையா? இப்பெல்லாம் மழை பெய்யாது, மேகமே இல்ல. அங்க பள்ளிதான் இருக்குது, மழைலாம் வராது. மழை இங்க வரதுக்குள்ள நம்ம சுட்டு முடிச்சிடலாம். சூடுமா, நீ இருக்கியே, உன்கிட்ட பேசி மிஞ்ச முடியுமா? சரோஜா, வாங்க ரோசப்பாக்கா வாங்க. என்ன சரோஜா, தீபாவளி பலகாரம் செஞ்சிட்டு இருக்கியோ? ஆமாக்கா, செய்ய ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு எங்களுக்கு செஞ்சாச்சுன்னா தான் நாளைக்கு நெட்ட மாதிரி செஞ்சு கொடுக்க முடியும். ஏன் சரோஜா, அவ வீட்டுல செய்ய மாட்டாவளோ? அதை ஏக்கா கேக்குறியா? பக்கத்துல கட்டி கொடுத்தாலும் கொடுத்தோம், எல்லாத்துக்கும் நம்மகிட்டே இருந்து நின்றியா? கேட்டா எங்க அம்மா உங்க கையில தானே பிடிச்சு கொடுத்தா, நீங்க தானே இனி பாத்துக்கிடணும்பா. சரி, வேற என்னத்தை செய்ய, நம்ம பிள்ளை மாதிரி வளர்த்து கட்டி கொடுத்துட்டோமே, நீ நானும் செஞ்சு செஞ்சு கொடுத்துட்டு கிடக்கை. நாளைக்கு தான் அவளுக்கு செஞ்சு கொடுக்கணும் பாத்துக்கிடுங்க. அதான் இன்னைக்கு எங்களுக்கு எங்க அம்மையை நான் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஓ அப்படியா சரோஜா? ஆமாக்கா, நீங்க செஞ்சிட்டீங்களா? சரோஜா, பணியாரம் நேத்து செஞ்சுட்டேன். முறுக்கு இன்னைக்கு தான் செய்யலான்னு இருக்கேன். ஒத்தையில தானே செய்ய வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் மொத்தமா செய்ய முடியல பாத்துக்க. உனக்கு உங்க அம்மா இருக்காவ உதவிக்கு, எனக்கு அப்படி இல்லல்ல, நானே தானே செய்ய வேண்டியிருக்கு. என் பிள்ளைகளும் ஒரு வேலை பார்க்கல, அதுவேட்ட கிடந்து தொண்டை தண்ணியை தான் கொடுக்க வேண்டியிருக்கு. சின்ன பிள்ளைகள் தானக்கா, போக போக சரியாயிரும். இப்பத்துல இருந்து ஒரு ஒரு வேலையா சொல்லி கொடுத்து பழக்குங்கக்கா. சின்ன சின்னதா ஒரு வேலையா சொல்லி கொடுத்து பழக்கு. பாத்திரம் வளர்க்கறது, நீர் தூக்குறது, துணி மடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை சொல்லி கொடு. பிறகு அதுவ துணியை அதுவரையே துவைக்க சொல்லு. அப்படியே ஒண்ணு ஒண்ணா சொன்னீங்கன்னா வேலை செய்ய பழகிறோம். அது படிக்குது பத்தியலம்மா, அதனால தான் நான் ரொம்ப தொல்லை பண்றது கிடையாது. வீட்டுல இருக்க எனக்கு ஒரு வேலை செஞ்சு தாங்கட்டின்னு கேட்கதான் செய்வேன், அதுவே செய்யவும் மாட்டேங்குது. அதுவிட்ட இருந்து சண்டை பிடிக்கு நம்மளே செஞ்சிடலான்னு செஞ்சிருவோம் பாத்துக்கிடுங்க. சரியா வந்துருவாள்வே. பொட்ட பிள்ளைகளுக்கு வேலை செய்ய சொல்லி கொடுக்காம இருக்கதும் தப்புதான். ஒருத்தவங்க வீட்டுக்கு போறது பத்தியா, வேலையில கத்து கொடுத்துடணும். நீ சமையலாக்கும் போது எவ்வளவு ஒருத்தைய பக்கத்திலேயே விட்டு சமையலாக்கு. அதை எடுத்துட்டா இதை எடுத்துட்டான்னு வேலை வாங்கு. அப்பதான் அம்மா என்ன சமைக்க என்ன பொடியான்னு பார்த்து பார்த்து கத்துக்கிறோம். சரிம்மா, நானும் அப்படிதான் ஆசைப்படியும். கூப்பிட்டா பக்கத்துல வரணும்ல. அதெல்லாம் வாடுவாங்க, பெரிய பிள்ளைல ஐட்டுல வாரோம். சரோஜாக்கு பிரச்சனை இல்ல, ரெண்டு ஆம்பளை பிள்ளைகளு. மர்மோ வந்துருவா, பாட்டுக்கு நிம்மதியா இருக்கலாம். எனக்கு அப்படியே ரெண்டு பிள்ளையும் கட்டி கொடுத்ததுக்கு பிறகும் நான் தான் கிடந்து வேலை செய்யணும். ஏக்கா, மர்மோ வரத்த எனக்கு கொஞ்சம் நாள் இருக்குல்ல, என் மோனுட்ட வேலை சொன்னாலும் செய்யதான் செய்வாங்க. அப்படியே சரோஜா, ஆம்பளை பிள்ளைகளையே நீ பொறுப்பா வளர்த்துட்டா. பொட்ட பிள்ளைகள் இதுவே எப்படி இருக்குது பாரு. ஆமா சரோஜா, உன் மகன் ரெண்டாவது உள்ள வந்துட்டானா? ஏக்கா, அவன் இன்னைக்குதாக்கா கிளம்பியா? அதை ஏன் கேக்குறிய? பஸ் டிக்கெட்டு 5000 ரூபாயாக்கா. அம்மா என்ன சொல்லியா சரோஜா, 5000 ரூபாயா? ஆமாக்கா, 5000 ரூபாய் கொடுத்துதான் வரானு. இவ்வளவு ரூபாய் கொடுத்து வரைக்கும் நான் இங்கே இருந்துறியணுமான்னு சொன்னான்.
நான் தான் தீபாவளி அதுமா பிள்ளை வராம நல்லா இருக்காது பத்தியலா. 5000 ரூபா ஆனாலும் பரவாயில்லையா, கண்டிப்பா வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டேன். நம்ம இவ்வளவு பலகாரம் செய்யும், பட்டாசெல்லாம் வேற வாங்கி வச்சிருக்கோம். அவன் வராம எப்படி நல்லா இருக்காது பத்தியலா. ஆமா சரோஜா, பிள்ளைகளுக்காக தான் நம்ம வாழ்றது. அதுவே இல்லாம என்ன தீபாவளி கொண்டாட்டம். நீ சொன்னது சரிதான், 5000 ரூபா போனாலும் பரவாயில்ல வரட்டும். ஆமாக்கா, அவன் வந்தாதான் எங்க வீடு கலகலான்னு இருக்கும். மூத்தவே ரொம்ப கலகலான்னு பேச மாட்டான், கொஞ்சம் அமைதியா தான் இருப்பான் பாத்துக்கிடுங்க. ஆனா என் மகன் இளையவே அப்படி கிடையாது, கலகலான்னு பேசிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி படிப்புலயும் கெட்டிக்காரன் பாத்துக்கிடுங்க. எப்போ போன் பண்ணாலும் படிப்பு படிப்பு படிப்புன்னு தான் பேசுவான். அவன் படிக்க காலேஜ்ல முதல் மார்க் வருவானா இல்லன்னா 2வது மார்க் வருவானாக்கா? அப்படியே சரோஜா, நல்லா படிக்காம போல என்ன? ஆமாக்கா, நல்லா படிக்கான். அதனாலதான் எவ்வளவு ரூபாய் கேட்டாலும் கொடுத்துருவேன். அவனாலதான் என் கோடீஸ்வரி கனவே நிறைவேற போகுதுக்கா. செல்லம்மா, ஏய் ஷில்பா, செல்லம்மா, ஏக்கா ஒரு நிமிஷம் இத வாரேன். கூட்ட உடனே ஓடி வரணும், அதான் வேலைக்காரிக்கு அழகு. இப்படி ஆடி அசைஞ்சு உங்க இஷ்டத்துக்கு வரது. சீக்கிரம் வாங்க. ராணிலாம் ஒரு சொடுக்கு போட்டா வேலைக்காரவியே வந்து நிக்காவ. என் வீட்டுல இருக்கிறது மட்டும்தான் இப்படி இருக்கு. சரியான சோம்பேறியல். ராசத்தியக்கா, என்னக்கா கூப்பிட்டா உடனே வர தெரியாது. ஒரு நிமிஷம் இருங்க, 2 நிமிஷம் இருங்கன்னு உள்ள இருந்தே பதில் சொல்றா. ஏக்கா, அடுப்புல பால் இருந்துச்சா, பொங்குற மாதிரி இருந்துச்சு, அதான் ஆஃப் பண்ணி போட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. கூப்பிட்ட உடனே என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் ஓடி வரணும். அடுப்பு ஆஃப் பண்ணவே ஆஃப் பண்ண மாட்டே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எப்ப எங்க நின்னுட்டு கூப்பிட்டாலும் உடனே வந்துடணும். சரிக்கா. நீ வந்துட்டா, அவளைங்க அவ பேசுறதுதான் ஸ்லோன்னு பார்த்தா வரதும் ஸ்லோவா தான் இருக்கு. ஏக்கா கூப்பிட்டியலோ பாரு, எவ்வளவு மெதுவா வந்து கூப்பிட்டியலோன்னு கேட்க. நல்லா இருக்கு நீங்க வேலை செய்யற லட்சணம். ஏக்கா, மாடியில வேலை பார்த்துட்டு இருந்தேனா, கூப்பிட்ட சத்தம் லேசாதான் கேட்டுச்சு. கூப்பிட்டியலா இல்லையாங்கிற டவுட்ல தான் இறங்கி வந்தேன்க்கா. உங்க 2 பேருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே, என் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் சரி, இல்ல நான் சும்மா கூப்பிட்டாலும் சரி, ஒரே ஒரு குரல் கொடுத்த உடனே ஓடி வந்துடணும். பிறவே வீட்டுக்காரவியல மேடம் சார்ன்னு கூப்பிடணும். அது யார் வந்தாலும் சரி, உங்க 2 பேருக்கும் தெரிஞ்சவியலாவே இருந்தாலும் சரி, சார் மேடம் தான் கூப்பிடணும். புரிஞ்சுதா? சரிக்கா. அன்னைக்கு அப்படிதான் என் சம்மந்தி வந்திருக்காவ. அவியல நீ ராணியக்கா ராணியக்கான்னு கூப்பிட்டியா? அவிய என்ன சாதாரணமான ஆளா? அக்கா நொக்கான்னு பேசியிருக்கு. ஏக்கா, அவிய இந்த ஊர்க்காரவிய தானக்கா, எனக்கு முன்னாலே தெரியும். முன்னால தெரிஞ்சா ஏன் முன்னால நீ அவியல அக்கான்னு கூப்பிடுவியோ? மேடம்னு கூப்பிடணும். ஜென்ஸ் யாராவது வந்தா சார்னு கூப்பிடணும். உங்களை விட வயசுல சின்னவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்கு கெஸ்டா வந்தா அவியல சார் மேடம் தான் கூப்பிடணும். அதை விட்டுட்டு உங்களை இஷ்டத்துக்கு ஏதாவது கூப்பிட்டியே, வேலையிலே இருக்க முடியாது, சம்பளமும் கிடைக்காது சொல்லிட்டேன். ஐயோ இல்லக்கா, நாங்க இனி மேடம் சார்னே கூப்பிடுவோம். சரி சரி, மத்தவங்க முன்னாடி என்னையும் மேடம் தான் கூப்பிடணும். இப்போ எங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது வேணா அக்கா அண்ணன்னு கூப்பிட்டுக்கிடுங்க. ஆனா மத்தவி யாராவது வந்தாங்கன்னா சார் மேடம் தான் எங்களையும் கூப்பிடணும், சரியா? சரிக்கா. ஏய் ஷில்பா, உனக்கு புரிஞ்சுதா? சரி மேடம். தீபாவளி வருது, போய் உங்களுக்கு என்னென்ன பலகாரம் செய்ய தெரியுமோ போய் செய்யுங்க. அரிசி மாவு மிஷின்ல கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கு, போய் பலகாரத்தை செய்ய ஆரம்பிங்க. ராசத்தியக்கா, என்ன? ஏக்கா, நான் சமையல்லாம் நல்லா பண்ணிடுவேன், ஆனா இந்த பலகாரம்லாம் எனக்கு அவ்வளவா செஞ்சு பழக்கம் இல்லக்கா. பழக்கம் இல்லையா? உன் வீட்டுக்கு என்ன செய்வா? ஏக்கா, என் வீட்டுக்கு நான் செய்வேன், ஆனா ஒண்ணு கரிஞ்சு வரும், இல்லனா வேகாம வந்துரும், இல்லனா பிச்சு பிச்சு எடுத்துருவேன். அதே மாதிரி நல்லா வந்தா ஒண்ணு உப்பு இருக்காது, இல்ல இனிப்பு இருக்காது, ஏதாவது ஒண்ணு இல்லாம இருக்கும், இல்லனா ஏதாவது கூடிரும். எனக்கு பலகாரம் மட்டும் பக்குவமா பார்த்து செய்ய தெரியாதுக்கா. நானே வீட்டுல 1-2 செய்வேன், மிச்சத்தை கடையில தான் வாங்குவேன். ரோசா பக்கா நல்லா செய்வாவே, அவிய வேலையை விட்டு நின்னுட்டாவே. எனக்கு அவ்வளவா செய்ய தெரியாதுக்கா. ஷோ, முன்னாலேயே சொல்லியிருந்தா நான் வேற ஏதாவது வேலைக்காரியை பார்த்திருப்பேன். இப்ப போய் யார பார்க்க? மாவெல்லாம் அரைச்சு வச்சாச்சு, இப்ப போயிட்டு அது தெரியாது இது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏக்கா, பிறவு நான் செஞ்சுட்டு நல்லா இல்லைன்னா அதுக்கும் யாசுவிய, அதனாலதான் நான் முன்னுக்கூட்டியே சொல்லி வைக்கேன். என்னவோ அன்னைக்கு தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு லீவ் வேணும், பலகாரம் எல்லாம் செய்யணும்னு சொன்னா அப்ப மட்டும் உன்னால செய்ய முடியுமா? இல்லக்கா, அது நாங்க எங்க தெருவுல எல்லாரும் சேர்ந்து செய்யலாம்னு நினைச்சோம். நீங்க லீவ் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால எல்லாரும் தனித்தனியா செய்யலாம்னு முடிவு பண்ணியாச்சு. நானே கடையில தான்க்கா வாங்கணும்னு இருக்கேன். ஏய் ஷில்பா, உனக்கா செய்ய தெரியுமா? ஏக்கா, எங்க வீட்ல எங்க மைனி தான் செய்வேன்னு சொல்லியிருக்காவ இந்த வருஷம். எனக்கே செய்ய தெரியாதுக்கா, அவிய தான் செய்வாவ. நல்லா அழகா 2 பேரும் ஒருத்தர கையை காமிச்சிட்டு நில்லுங்க.
என் கூட வாங்கக்கான்னு கூப்பிட்டேன். அவிய வரமாட்டேன்னு சொல்லிட்டாவக்கா. நீங்க சம்பளம் தந்தா வாங்கிட்டு வர சொன்னாங்க, இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிட்டாவக்கா. ஒண்ணும் இல்லாதவளுக்கு அப்படி என்ன திமிரு? வேலை இருக்கான்னு மட்டும் வந்து கால்ல விழ வேண்டியது. வேலையை கொடுத்தா அந்த பொறுப்பை பார்க்க முடியாது. அவளால வேலை செய்ய முடியலன்னு சொல்லுங்க. சும்மா என்னைய குறைச்சலாண்டா. போங்க போய் வேலையை பாருங்க. நான் கடையிலேயே பலகாரத்தை வாங்கிக்கிறேன். சமந்தி வீட்டுக்கோ வேற என்ன செய்ய அதெல்லாம் கொடுத்து தொலைக்கணும். போங்க. சரிக்கா. இவ்வளவு சாய்பட்டு வர மாட்டாளுவ போல இருக்க. ஒரு தீபாவளி பலகாரம் கூட செய்ய தெரியலங்க. சீக்கிரமா நல்ல சமையல் தெரிஞ்ச வேலைக்காரிய பார்க்கணும். ஆமா, எதுக்கு பார்க்கணும்? 6 மாசத்துல இவ்வளவு வேலையே துரத்தி விட போறேன். இனி புது வேலைக்காரிய பார்த்து என்னத்துக்கு? என் மகனுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவ்வளவு வேலை கிடக்கட்டும். அதுக்கு பிறவே அத வாராளி ஒருத்தி அவ வந்து பாத்துக்கிடுவா. ஷில்பா, அக்காங்கிற வார்த்தை என்ன அவ்வளவு மோசமான வார்த்தையா? எப்படி பேசியா வர? அக்காலாம் கூப்பிடக்கூடாதா, மேடம் தான் கூப்பிடணுமா? ஆமாக்கா, ரொம்ப ஓவரா தான் இருக்கு. நம்ம இங்க வந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லும் போதே அதெல்லாம் செய்ய முடியாது, நாங்க அங்கேயே போய் வேலை பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி இருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். தேவையில்லாம வந்து இங்க மாட்டிக்கிட்டோமோன்னு தோணுது. கார்மெண்ட்ஸ்ல வேலை செய்யும் போது கூட கஷ்டமா தெரியல, ஆனா வீட்டு வேலை தான் கஷ்டமா இருக்கு. வீட்டுல கூட வேலை பார்த்துடலாம், ஆனா இவ பேச்செல்லாம் கேட்க முடியல. ஆமாக்கா, ரோசப்பக்கா அதனாலதான் வேலையை விட்டே போயிட்டாவே. அவைய நல்ல விஷயம் செஞ்சாவே. யாச்சு வாங்காமலையாவது வீட்டுல இருக்காவே. நம்ம தினமும் இந்த பொம்பளைட்ட யாச்சுலாம் வாங்க வேண்டியிருக்கு. இவ்வளவு வயசா இருக்கு, இவளுக்கே பலகாரம் செய்ய தெரியல. நம்மள செய்யின்னு சொல்லிட்டு இருக்காவே. இத்தனை வருஷம் மட்டும் என்ன செஞ்சிருப்பாவே? இவைய தானே செஞ்சிருப்பாவே. ஏக்கா, வேற ஏதாவது வேலைக்காரியல் வச்சிருப்பாவளா இருக்கும்க்கா. வேலைக்காரியெல்லாம் வைக்கல. இந்த பொம்பளை என்கிட்ட முன்னாடி எல்லாம் நல்லா பேசுவோம், நான் தான் அடிக்கடி பேசுவேனே. இதுதான் கடந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு கிடக்கும். இப்போ ராணியக்கா வீட்டுல பொண்ணு எடுக்க போறாவல்ல, அதனாலதான் இத்தனை வேலைக்காரங்களை வச்சுட்டு சீன் போடுது. அப்படியாக்கா? ஆமா ஷில்பா, எனக்கு தெரியாதக்கா. ஒரு வேலைக்காரங்க கூட இந்த வீட்டுல கிடையாது. இப்பதான் 4-5 பேரை சேர்த்து வச்சிருக்கு. எல்லாம் அந்த ராணியக்கா வீட்டு சம்பந்தத்துக்காக தான். 6 மாசத்துல நம்ம கார்மெண்ட்ஸ்க்கு போயிடணும்னு சொன்னாப்ல. அதான் 6 மாசத்துல கல்யாணம் முடிஞ்சிரும்ல. கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா ராணியக்கா என்ன கேட்க போறாவ? அதனால வேலைக்காரியெல்லாம் நிறுத்திட்டு அவையில வேலை செய்வாப்ல இருக்கும், இல்லனா வாரப்பிள்ளையே வேலை வாங்குவாப்ல இருக்கும். என்னன்னே போயிட்டு போறாவ, நம்ம இங்க இருந்து ஓடிடணும். ஏக்கா, வீட்டுல வேலை செய்யவும் நல்லாதான்க்கா இருக்கு. நான் வீடெல்லாம் தூத்து பெருக்கி அள்ளிட்டு பெட்ரூம்ல போய் கொஞ்ச நேரம் படுத்துருவேன். கூப்பிட்ட உடனே தான் இறங்கி ஓடி வருவேன். நீ நல்லா தூங்கி முடிக்க, என்னால தூங்கவா முடியுது? ரோசாப்பக்கா இருக்கும்போது கூட அவிய சமையல் பாத்துக்கிட்டோம். நான் காய் மட்டும் தான் நறுக்கி கொடுத்துட்டு இருந்துட்டு இருந்தேன். பாத்திரம் வளர்க்குவேன், கிச்சனை கொஞ்சம் நீட்டா வச்சுக்கிடுவேன். இப்போ மொத்த வேலையை என்னையில செய்ய சொல்லுது. நானும் ரோசாப்பக்கா கூடயே நின்றுக்கணும். பெரிய தப்புன்ட்டு ரொம்ப பேசுது என்னைய. ஏக்கா, இந்த வேலையை விட்டா வேற நல்ல வேலை நம்மளுக்கு கிடைக்காது. அவையெல்லாம் நம்மள கார்மெண்ட்ஸுக்கு அனுப்புற வரைக்கும் இங்கே வேலை பார்ப்போம், கையில வேலை இல்லாம போயிடும். ஆமா ஷில்பா, அதுக்காக தான் நானும் பொறுமையா இருக்கேன். இந்த கல்யாணம் எப்ப முடியும், நம்ம எப்ப கார்மெண்ட்ஸ்க்கு போலான்னு இருக்கு. இவைய கிட்டலாம் மனசு குப்பை கொட்ட முடியாது. வேலைக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படிலாம் இவைய பேசினாவே, வேலைக்கு சேர்ந்த பிறகு இப்ப எப்படிலாம் பேசியா பாரு. சீக்கிரமா கார்மெண்ட்ஸ்க்கு போயிடணும். ஆமாக்கா, சீக்கிரமா அங்க போயிடணும். ஆனா அங்க போயிட்டா இந்த மாதிரி திருட்டுத்தனமா சமைச்சு சாப்பிட முடியாது. பிறகு சுத்த நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு படுக்கவும் முடியாது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அங்க இங்கன்னு நின்னுகிட்டே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எங்கேயாவது போய் உட்கார்ந்தா கேமரால பார்த்துட்டு யாசுவாவ. அதனால எனக்கு இங்கே வீட்டு வேலை பார்க்கறது நல்லதுன்னு தோணுதுக்கா. நீ வேணா பார்த்துட்டு கடை, என்னைய கார்மெண்ட்ஸ்க்கு போச்சா நான் போயிருவேன். இந்த வீட்டுல எல்லாம் என்ன